Hello friends, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம நிறைய பேர் OTG கேபிள் யூஸ் பண்ணுறவங்களா இருப்போம். அந்த OTG கேபிள் வச்சு பென்ட்ரைவ் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம ஃபைல் அக்சஸ் பண்ணலாம் மட்டும் இவ்வளோ நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த OTG கேபிள் வச்சு வேறு என்னெல்லாம் வேலைகள் செய்யலான்ற இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வரும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காவது பந்தியாக டைப் பண்ணி மெயில் அனுப்பணுமா இருந்தீங்கன்னா நம்ம ஃபோனில் உட்காந்து டைப் பண்ணிக்கிறதுனா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த OTG மூலியமாக நீங்கள் கீபோர்டை கனெக்ட் பண்ணி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டைப் பண்ணிக்கிறலாம். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட USB மவுஸ் இருந்துச்சுன்னா அந்த USB மவுஸை நீங்கள் OTG கேபிளில் கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறலாம். தேர்ட் ஒன், USB ஃபேன். இந்த USB ஃபேன் எங்கே வாங்கலான்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் வாங்கிடலாம். இந்த USB ஃபேனை வச்சு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த USB ஃபேனை OTG கேபிளில் கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோன் ஹீட் ஆகக்குள்ளே இந்த USB ஃபேனை காட்டினீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகிறது கொஞ்சம் குறையும். நெக்ஸ்ட், கார்ட் ரீடர். கார்ட் ரீடர் நம்ம மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணி ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிட்டோன்னா அந்த மெமரி கார்டில் உள்ள ஃபைல்ஸை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஜாய்ஸ்டிக். நம்ம ஜாய்ஸ்டிக்கை OTG மூலமாக கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபோனில் விளையாடக்கூடிய கேம்ஸை நம்ம ஜாய்ஸ்டிக் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட், USB லைட். இந்த USB லைட்டை ஆன்லைனில் நீங்கள் வாங்கிடலாம். இந்த USB லைட்டை OTGயில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபோன் ஃப்ளாஷ் லைட்டோட ரொம்ப பவராகவே பார்த்தும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட், ஹார்ட் டிரைவ். நம்ம ஹார்ட் டிரைவை OTG கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஹார்ட் டிரைவில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஃபோன்லேருந்து அக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், சார்ஜ் another ஃபோன். நம்ம ஃப்ரெண்டோட ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா நம்ம ஃபோன்லேருந்து சார்ஜ் பண்ணிக்கிறலாம். OTG கேபிளை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு நார்மல் USB கேபிள் எடுத்து நம்ம ஃப்ரெண்டோட ஃபோனுக்கு ப்ளக் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபோன்லேருந்து நம்ம ஃப்ரெண்டோட ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிக்கிறலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம 8 விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது நம்ம 8ஆவதாக பார்த்த நம்ம ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறது தான். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வரும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் எப்போல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.